ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீடியோவில் புதுசாக ஒரு விஷயத்தை தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ரெசினை தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் அதை நான் கண்ணில் கூட பார்த்தது கிடையாது. அது எப்படி இருக்கும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பண்ணுறது, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசின் ஆர்ட்டுக்கு நான் ரெசினும் ஹார்டனரும் 2 விஷயம் இருக்குது. அது ரெண்டத்தையும் 3:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது ரெசினை 3 ஸ்பூன்னா ஹார்டனர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது ஓப்பன் பண்ணி நான் கிளாஸில் ஊற்றும் போது அது ஒரு மாதிரி க்ளவுடியாக இருந்தது, ஒரு மாதிரி மங்கலாக இருந்தது, கிளாஸ் ஃபினிஷில் இல்லை. ஸோ இருந்தாலும் நான் போட்டு அதை ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். கடைசி வரைக்கும் எனக்கு அந்த க்ளவுடியாக தான் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரீசன் தேடி ஏன் அந்த க்ளவுடாக இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்த்தப்போ தான் தெரிஞ்சிச்சு. ரெசின் கோல்ட் ஆகிடுச்சுன்னா அது அந்த கலரில் தான் இருக்குமா. ஸோ அந்த மாதிரி கலரில் இருக்கும்போது கொஞ்ச நேரம் அது ஹாட் வாட்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் ரெசினையும் ஹார்டனரையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி அது கொஞ்சம் சொதப்பல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ செகண்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். செகண்ட் ட்ரையல் பண்ணி பார்த்தப்போ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த கிளாஸ் ஃபினிஷில் கிடச்சிச்சு. ஸோ இப்போ அதில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நாங்கள் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணோம். கலரை ஆட் பண்ணி அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அதோட அவுட்கம்மை பார்த்தோம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல. ஸோ கலரை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மைக்கா பவுடர் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ட்ரையல் 3 3வது தடவை ட்ரை பண்ணுறோம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த தடவை ட்ரை பண்ணலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பபிள்ஸ் வரும். ஒன்று ஹாட் கன் யூஸ் பண்ணணும். நம்மக்கிட்ட ஹாட் கன் கிடையாது. ஸோ அதனால் அந்த மிக்ஸ் பண்ண அந்த கிளாஸோட ஹாட் வாட்டரில் வச்சுட்டு நாங்கள் எடுத்தோம். அதில் இருக்கிற பபிள்ஸ் மோஸ்ட்லி போயிடுச்சு. இப்போது நம்ம பர்ஃபெக்டான ரெசின் கிடச்சிருச்சு. கிடச்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணலான்னா அந்த சிலிக்கான் மோல்டில் ஒரு மினி டேபிள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு லீஃப் எடுத்துகிட்டு அதை சென்டராக வச்சுட்டு நாங்கள் டேபிளுக்கு அந்த ரவுண்ட் சிலிக்கான் மோல்டையும் அதோட கீழே அந்த காலுக்கு ஸ்ட்ராவில் கொஞ்சம் ஊற்றி அந்த மோல்டையும் சொல்லிவிட்டு அதை அப்படி எடுத்திருக்கோம். ஸ்ட்ராவில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததில் ஸ்ட்ரா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கல. ஸோ நீங்கள் ஸ்ட்ராவை பேப்பர் ஸ்ட்ரா யூஸ் பண்ணாதீங்க, பிளாஸ்டிக்கில் இருக்கிற ஸ்ட்ரா யூஸ் பண்ணுங்கள்.
இப்போ ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. அந்த ஸ்ட்ராவை வந்து அதில் வச்சு அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் வந்து ரெசின் வந்து போர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகிடும். இப்போ 1 டேக்கு அப்புறம் நாங்கள் அந்த காஃபி டேபிளை எடுத்து பார்த்தோம். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ரொம்ப 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 நல்லா வந்திருந்தது. அந்த கிளாஸில் மிக்ஸ் பண்ணி தானே நம்ம ரெசினை ஊற்றணும். ஸோ ரெசின் வந்து அந்த கிளாஸில் கொஞ்சோண்டு மிச்சம் இருந்து அதில் நான் லீஃபை போட்டு வச்சேன். அடுத்த நாள் காலையில் எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்கு அது ரவுண்ட் ஷேப்லேயே வந்து சூப்பராக வந்துருந்தது. ஸோ அதை வச்சு சேர் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வந்துச்சா. ஸோ இப்போ அதை சேரோட ப்ராசஸ் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. நல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. தேர்டு ஒன் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெசின் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் உங்களை எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. டாடா பாய்.